வணக்கம் அன்புறவுகளே. நம்ம வந்து போன பாட்டில் இதை ஃபுல்லாக நான் ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டு வர சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலான்னு பொம்மைக்கு சைடில் எடுக்கணும். இது நம்ம சைடில் போட்டது இப்படி வருது பாருங்கள். இப்படி இந்த ரவுண்ட் ஷேப் வருதில்ல, இதுதான் ஃப்ரண்ட்டு பேக்காகவும் இந்த சைடில் நம்ம ரெண்டு கை இந்த பக்கம் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போது இந்த ஃப்ரண்ட்டு பேக்கில் இருக்கிற இந்த பாசி போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே 1 2 இருக்குது. இதை விட்டுறலாம். இதையும் இந்த பேக்லேயும் விட்டுறலாம். இப்போ கைக்கு இந்த சைடும் நம்ம எடுப்போம். இந்த சைடு எடுக்கும்போது இதுக்கு மேலே பாருங்கள், 1 நாட்டு 2 நாட்டு இருக்குது. இந்த 2 நாட்டு இருக்கிறதுல இந்த மேலே இருக்க 1 நாட்டை பிரித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி இப்படி ஆப்போசிட் சைடில் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி தான் போடுவோம். பாருங்கள், பிரித்து விட்டாச்சு. 1 நாட் இருக்குது. இதில் பாசி போட்டுக்கலாம். இந்த 2 ஒயரையும் எடுத்துட்டு நம்ம பாசி போடணும். சரிங்களா? பிரித்து விட்டோம்ல, அதில் 2 ஒயர்லேயும் எடுத்து நான் பாசி சொருகிக்கிறேன். இது நம்ம இந்த பாசியை அப்படியே உள்ளே சொருகிடுவோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு போட்டோம்னா அது பிரிஞ்சு வராது, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பாசி போட்டோம்ல, இதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு நாட்டு வரும். நம்ம இந்த பாசி தள்ளி விட்டோம்ல, அதுக்கு மேலே பாருங்கள், நம்ம பக்கத்தில் போட்டிருப்போம். அதில் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு 5 கோணம் கிடைக்கும். அஞ்சு கோணம். இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அதை வச்சு அடுத்த நாட் போடுவோம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. ஒரு பாசி நம்ம போட்டிருக்கோம். அடுத்து ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் வரும்போது ஒரு பாசி வரும். இதே மாதிரியே நம்ம மொத்தம் 6 எண்ணம் போடுவோம். 6 வரிசை இதே மாதிரி நம்ம போடணும். இப்போ நான் ரைட் சைட் போடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பாசி விட்டு இவ்வளோ சொருகி விட்டுருக்கோம். மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது இன்னொரு பாசி பொறுக்கலாம். கொடுத்துட்டேன். இப்போது இதைய நான் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி அப்படியே உள்ளே விட்டுருவோம். முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே விட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இங்கே சைடில் இருந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், 3 ஒயர் பேரலாக போகும். இப்போ நான் லெஃப்ட் சைட் போடுறேன். நம்ம இதை இப்போ நான் ஒரு பக்கமாக போட்டுட்ருக்கேன். நம்ம ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி தான் போடுவோம்.
பாருங்கள், பாசிக்கு அப்புறம் மேலே ஒரு நாட்டு. இந்த நாட்டு போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 கோணம் வரும். இதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பகுதியாக போடுவோம், அதாவது பிரித்து விட்ருக்கோமில்ல அது. அந்த சைடு போட்டோம்ல அதே மாதிரி தான் இந்த சைடு வரும். மொத்தம் வந்து நம்ம 6 பாசி கொறுக்கிற மாதிரி வரும். நம்ம இதை இப்படி கோர்த்து போட்டுகிட்டே வரும்போது சைடில் இருக்க நாட்டு பூராமே ஈக்குவலாக வர மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? இது பாருங்கள், இதை நான் வந்து முடிச்சு போட்டு கட் பண்ணி உள்ளே விட்டுடலாம். பாருங்கள், இதை அப்படியே நான் உள்ளே விட்டுறேன். இப்போது இதுக்கு மேலே இன்ட்டுவாக மீட் ஆகுது பாருங்கள், அதில் ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு 5 கோணம் கிடைக்கும். நீங்கள் இதை ஒவ்வொரு டைம் போடும்போதுமே இந்த சைடில் இருக்க பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல சரிசமமாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் 1 2 பாசி கோர்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் வந்து மொத்தம் 4 பாசி கோர்க்கணும். 4 பாசி கோர்த்து இதே மாதிரி போட்டுட்டு இந்த சைடு பூராமே நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? இது நான் 5 பாசி போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த சைடு நான் 5 போட்டு வந்து காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ இந்த பக்கம் நான் 2 போட்டிருக்கேன். அதோட ஆப்போசிட் பாருங்கள், 2 பாசி போட்டு உள்ளே கோர்த்து விட்டுருக்கேன். இப்போ இந்த சென்டர் பூராமே நம்ம இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே இந்த நாட்டு வர வரைக்கும் சமமாக நம்ம ஒவ்வொரு பாசி போடும்போதும் இதை ஈக்குவல் பண்ணிகிட்டே வரணும். நான் அதுக்காக தான் இதை போட்டு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டேன். நம்ம ஒவ்வொரு டைம் போடும்போதும் இந்த பக்கம் இருக்கிற ஒயர்லெல்லாம் எடுத்து நம்ம நாட் போட்டு ஈக்குவலாக போடணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அதே மாதிரியே ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஈக்குவல் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து 5 லைன் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 5க்கு அப்புறம் ஒரு நாட் போட்டு ஃபுல்லாக சமமாக இருக்க மாதிரி நாட் போட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த பொம்மை எடுத்து உள்ளே சொருகிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் வச்சுக்கலாம். இப்போ சைடில் நம்ம இன்னொரு பாசி கோர்ப்போம். மொத்தம் வந்து 6. இந்த பொம்மையை வச்சு கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாசி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இது கொஞ்சம் திருவிடுச்சு. நான் மறுபடியும் கோர்த்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான்
6வது பாசி கோர்த்துட்டேன். இதையும் முடிச்சு போட்டு கட் பண்ணி உள்ளே விட்டுறலாம். கட் பண்ணி பாருங்கள், இது உள்ளே சொருகிடலாம். சொருகிட்டு மறுபடியும் இது மேலே இன்னொரு லைன் போடுவோம். மொத்தம் வந்து 6 பாசி கோர்க்கணும். அதுக்கு மேலே ஒரு நாட்டு வரும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், மொத்தம் 1 2 3 4 5 6 பாசி கோர்த்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி இப்போ இந்த சைடு நம்ம வந்து 5 தான் போட்டிருப்போம். இதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டு மறுபடியும் ஒரு நாட் போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம சமமாக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 6 பாசி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த சைட் பாருங்கள், இப்படி இன்ட்டுவாக மீட் ஆகும். இந்த இன்ட்டுவாக மீட் ஆகிறதுல எல்லாத்துலேயுமே நம்ம இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து இதுதான் நமக்கு சைடு கணக்கு, சரிங்களா? இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4, பேக்கில் 4 வரும். அந்த நாட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டேன். 1 2 3 4 வந்திருக்கு, தெரியுதுங்களா? இதே மாதிரி மேலே 3 போட்டுருவோம். 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. இப்போ 2 நாட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் போட்டுட்டோம். இதே மாதிரி அப்படியே திருப்பி பேக்கில் போட்டுடலாம். இந்த சைட்லேருந்து நீங்கள் கணக்கெடுத்து வைக்கணும். இதுலேருந்து கணக்கு போட்டோம்னா 4 நாட்டு வரும். கிராஸாக மீட் பண்ணுற 4 நாட்டு வரும். 4க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 1.
நமக்கு இந்த பாசி நாட்டு தான் கணக்கு, பாசிக்கு அப்புறம் வர நாட்டு தான் கணக்கு. நாலு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் 3 நாட்டு வரும். பாருங்கள் அதுக்கப்புறம் 2 நாட்டு வரும். இப்போ பொம்மையை திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சைடு நம்ம 6 பாசி போட்டு மேலே ஒரு நாட் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இன்னொரு நாட் நான் போட்டேன். அதை வச்சு இந்த பக்கம் பாருங்கள் 3 லைன் பேரலாக போகும். அதையும் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் வர்றோம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி 3 ஒயர் பேரலாக போகும். அதுலேயும் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு 6 பாசிக்கு அப்புறம் ஒரு நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாட்டு வரும். அதை போட்டுட்டு பாருங்கள் ரைட் சைடில் 3 ஒயர் பேரலாக போகும். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போது நம்ம இந்த சைட்லேருந்து போட்டோம் இல்லையா, அதிலேருந்து இந்த பக்கம் ஒரு நாட்டு வரும். அந்த மீட் ஆகிற ஒரு நாட்டையும் நம்ம போட்டுடலாம் ஃப்ரண்ட்டில். இப்போது அதை இப்படி திருப்பிட்டு நம்ம இந்த சைட் போடணும். இந்த சைடும் பாருங்கள் 4 ஒயர் வரும். ஏன்னா நம்ம அங்கேருந்து போட்டோம்ல. பாருங்கள் நம்ம இந்த சைடும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் போட்டாச்சு. இப்போது ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் மொத்தம் 4 ஒயர் பேரலாக போகும். சரிங்களா? வலது பக்கம் 4 ஒயர், இடது பக்கம் 4 ஒயர்,
பேரலாக போகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த 3 ஒயரில் நம்ம பாசி சொருகிக்கலாம். அதாவது வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம பாசி சொருகிடலாம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம சொருகணும். பாருங்கள் 3 பாசி சொருகியிருக்கேன். தெரியுதுங்களா? 3 பாசி சொருகியிருக்கேன். இப்போ நான் வலது பக்கம் சொருகிறேன். சொருகிட்டேன். இதே மாதிரி நம்ம பேக் சைடு சொருகிட்டு வந்துடலாம். பேக் சைடு பாருங்கள் 4 ஒயர் பேரலாக போகும். 1 2 3 இந்த பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் 3 பாசி சொருகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் 3 பாசி சொருகிட்டு வந்துட்டேன். இப்போது சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? சைடில் அதாவது பாசி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நாட் இருக்குது, 2 நாட். இப்போ நான் 3வது நாட் போடுறேன். இந்த பாசி இருக்கு இல்லையா, இதுலேயே போட்டு வர வேண்டியதுதான். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். நம்ம இந்த 3 பாசி சொருகணும்ல, அதில் நாட் போட்டு வரணும். டாலே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ திருப்பி இந்த பக்கம் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கையினுடைய ஒரு பகுதி நான் போட்டுட்டேன். இப்போது இந்த சைட் கை எடுத்துக்கலாம். இதுலேயும் 6வது பாசி, அதுக்கப்புறம் ஒரு நாட்டு 2 நாட்டு, இப்போ 3வது நாட்டு. போட்டாச்சு. இதை வச்சு இந்த 3 நாட்டு இந்த 3 நாட்டு போட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் 2 சைடு போட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து நம்ம போட்டோம்ல, இது 2 சேர்ந்து மீட் ஆகும். சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம். அப்படியே பேக்கில் திருப்பிட்டு சென்டராக மீட் ஆகுது பாருங்கள், அதையே ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இப்போது சைடில் கைப்பக்கம் திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த சைடு இப்படி திருப்பிட்டு இந்த
சென்டரில் நம்ம நாட் போட்டோம்ல, இந்த நாட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்க நாட்டும் இதை வந்து சைடில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி சைடில் எடுத்துட்டு இப்படி கை பக்கமாக திருப்பிக்கணும். திருப்பிட்டு இங்கே ஒரு நாட் போடுவோம். தெரியுதுங்களா? கை சைடு சொல்கிறேன். டைட்டாக நாட் போட்டுக்கலாம். பாருங்க, போட்டுட்டேன். இப்போது நம்ம அந்த நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரைட் சைடில் 3 ஒயர் போகும். இந்த கழுத்துக்கிட்ட நம்ம போட்டிருப்போம் சைடில், அதிலிருந்து பாருங்கள் 3 ஒயர் பேரலாக போகும். அதில் அப்படியே 3 நாட்டு போட்டு வந்துடலாம். இப்போது இந்த பக்கம் அதை வச்சு நம்ம இந்த சைட் போட்டோம். லெஃப்டாக இருக்கிற ஒயரை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் போகும். அதில் நாட் போட்டு வந்துடலாம். நான் 2வது நாட் போடுறேன். அடுத்தது 3வது நாட்டு. இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம இந்த கழுத்து சைடு ஒரு நாட் போட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 2 மீட் ஆகும். அதையும் ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயரில் நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடணும். இப்படியே பாருங்கள். இது இப்போ அந்த கை வந்து விங்ஸு மாதிரி இருக்கும். இப்படி நம்ம போட்டோம்னா சரிங்களா. இப்போ மறுபடியும் சென்டராக மீட் ஆகிறதுல ஒரு நாட் போட்டுருவோம். இப்போது ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு. பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடு நான் வந்து இப்போ இடது பக்கம் போட்டேன். இப்போ நான் வலது பக்கம் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த பக்கமும் போட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளுடைய டாலுக்கு ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம உள்ளே சொருகிட்டு வந்துடணும். சொருகினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஃபினிஷிங் கிடைக்கும்.
இதுக்கு நான் கிளிட்டர் ஷீட் வச்சு சும்மா தேவதைக்கு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன், ஒட்டியிருக்கேன். இது வந்து பாருங்கள் பட்டர்ஃப்ளை. இது வந்து ஒரு சேனலில் நிறையா சேனலில் போட்டிருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டு இதை அப்படியே நான் கம்மு வச்சு ஒட்டிட்டேன். இப்போது நம்மளுடைய ஏஞ்சல் ரெடி. நன்றி உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.